ஈரான் தனது கடல்வழி பாதைகளை விரிவுபடுத்துவதில் இலங்கையை ஒரு முக்கிய நங்கூரமாக கருதுகிறது. இதற்கு மிக முக்கியமாக 4 காரணங்கள் உண்டு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடும் பொருளாதார மற்றும் இராணுவ தடைகளுக்கு மத்தியில் ஈரான் தனது கடற்படை பலத்தை உலகிற்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்திய பெருங்கடலில் தனது இருப்பை காட்டுவதன் மூலம் நாங்கள் வளைகுடா நாடுகளுக்குள் மட்டும் முடங்கியவர்கள் அல்ல என்பதை ஈரான் அமெரிக்காவுக்கு உணர்த்துகிறது. இதற்கு இலங்கையின் அமைவிடம் மிகச் சரியான இடைத்தங்கலாக அமைந்து விடுகிறது என்றும் சொல்லலாம். அதே நேரம் சமீபத்தில் நடந்த மிலன் 2026 கூட்டு பயிற்சியில் ஈரான் பங்கேற்றது. இதற்கு நல்லதொரு சான்று என்று சொல்லலாம். இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க மற்றும் இந்திய கடற்படைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை பகிரவும் இலங்கை கடற்பரப்பு ஒரு கேந்திர மையமாக உள்ளது. இதனால் தான் ஈரானிய கப்பல்கள் அடிக்கடி இலங்கையை நோக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இலங்கை தனது எரிசக்தி தேவைகளுக்காக குறிப்பாக கச்சா எண்ணெய் நீண்ட காலமாக ஈரானை சார்ந்து காணப்படுகிறது. இலங்கையின் தேயிலை வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக ஈரானின் கடனை தீர்க்கும் வர்த்தக ரீதியான கப்பல் போக்குவரத்து அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. ஈரானின் கச்சா எண்ணெய் இலங்கையின் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு உகந்தது என்பதால் சரக்கு கப்பல்களின் வருகையை இங்கு தவிர்க்க முடியாததாகிறது. அதே நேரம் ஒரு புலனாய்வு பார்வையில் பார்த்தால் ஈரானிய கப்பல் இலங்கைக்கு வரும்போதுதான் அமெரிக்காவின் SSN நீர்மூழ்கி கப்பல்கள் அவற்றை துல்லியமாக வேட்டையாட முடிகிறது. அதே நேரம் IRIS டீனா கப்பல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி காலி கடற்பரப்பில் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் ஈரானிய கப்பல்கள் இலங்கையினுடைய கடற்பரப்பிற்குள் வரவழைத்து அங்கு வைத்து தாக்குவது அமெரிக்காவுக்கு எளிதாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரம் இந்த பிரச்சனை இப்போது ஏன் தீவிரமடைந்திருக்கிறது, இது ஏன் அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது, இப்படியான கேள்விகள் பலரிடம் எழ வாய்ப்பிருக்கிறது. உண்மையில் 2026ஆம் ஆண்டின் தற்போதைய இந்த போர் சூழல், குறிப்பாக ஆபரேஷன் எபிக் பியூரி காலப்பகுதி ஈரான் தனது 2வது போர்க்கப்பலை இலங்கையை நோக்கி அனுப்புவது ஒரு உளவியல் போர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு சவால் பாங்கான நிலைமை என்று சொல்லலாம். எங்கள் ஒரு கப்பலை மூழ்கடித்தால் மற்றொன்றை அதே இடத்திற்கு அனுப்புவோம் என்ற ஈரானின் பிடிவாதம் இலங்கையை ஒரு சர்வதேச போர்க்களத்தின் மையப்புள்ளியாக மாற்றியிருக்கிறது. அதே நேரம் இலங்கை என்பது ஈரானுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடம் என அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் சர்வதேச வல்லரசுகளின் மோதலில் இலங்கை ஒரு தகவல் தரகராக அல்லது வேட்டையாடும் களமாக பயன்படுத்தப்படுவதற்கான கசப்பான உண்மை. ஈரானிய கப்பல்கள் அடிக்கடி வருவது ஈரானின் பிழைப்புக்கான போராட்டம் என்றால் அவை மூழ்கடிக்கப்படுவது வல்லரசுகளின் அதிகார போட்டி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் ஈரான் தனது மத்திய கிழக்கு எல்லையை தாண்டி இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட இலங்கையை ஒரு கேந்திர மையமாக பயன்படுத்துகிறது. இதற்கு ஒரு சில ஆழமான காரணங்கள் காணப்படுகிறது. ஒன்று, தனிமைப்படுத்தலை உடைக்கும் ராஜதந்திரம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடும் பொருளாதார மற்றும் இராணுவ தடைகளுக்கு மத்தியில் ஈரான் தனது கடற்படை பலத்தை உலகிற்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. 2023இல் ஈரானிய கடற்படை உலகம் முழுவதும் சுற்றி வந்த போது இலங்கை போன்ற நாடுகளின் ஆதரவு அதற்கு தேவைப்பட்டது. இலங்கையின் புவிசார் அமைவிடம் ஈரானிய கப்பல்கள் எரிபொருள் நிரப்பவும் ஓய்வெடுக்கவும் மிகச்சிறந்த இடமாக காணப்பட்டது. அதேபோல இந்த மிலன் 2026 பயிற்சியில் பங்கேற்ற IRIS டீனா இந்தியாவிலிருந்து திரும்பும் போதுதான் தாக்கப்பட்டது. அப்படியாக பார்க்கிற போது இதிலே ஒரு உளவுத்துறை கோணம் காணப்படுகிறது. ஈரானிய கப்பல்கள் இலங்கைக்கு வரும்போது அங்கிருந்தும் இந்திய மற்றும் மேற்கத்திய நாடுகளின் உளவு அமைப்புகளான CIA, மொசாட், ரோ ஆகியவற்றை கண்காணிப்பது எளிதாகிறது. அதேபோல IRIS டீனா கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் MK-48 டார்பியோ மூலம் தாக்கியது. அது சர்வதேச கடற்பரப்பில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்த போதுதான் ஈரானிய கப்பல்கள் இலங்கையை நோக்கி வருவதை ஒரு பொறியாக அமெரிக்கா பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகம் புலனாய்வு துறையினரிடையே எழுந்து காணப்படுகிறது. இந்த நேரத்திலேதான் இன்னும் ஒரு விடயத்தையும் சிந்திக்க தோன்றுகிறது. இலங்கை தனது கச்சா எண்ணெய் தேவைகளுக்காக ஈரானிடம் பெரும் கடன் பட்டுள்ளது. தேயிலை மற்றும் பிற பொருட்கள் மூலம் இந்த கடனை அடைக்க பரிமாற்ற வர்த்தகம் நடப்பதால் ஈரானிய சரக்கு கப்பல்களின் வருகை இங்கு ஒரு வாழ்வாதார தேவையாக காணப்படுகிறது. அதேபோல IRIS டீனா மூழ்கடிக்கப்பட்ட அதே இடத்திற்கு 2வது ஈரானிய கப்பல் 100க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் வருவது ஒரு மிரட்டல் அரசியல் என்றே சொல்ல வேண்டும். எங்கள் ஒரு கப்பலை மூழ்கடித்தால் மற்றொன்றை அதே இடத்திற்கு அனுப்பி சவால் விடுவோம் என்பதை ஈரான் உலகுக்கு உணர்த்துகிறது என்றே நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். இலங்கையின் கடற்பரப்பு என்பது இப்போது அமைதி பிராந்தியம் அல்ல,
அது வல்லரசுகள் ஒருவரை ஒருவர் வேட்டையாடும் நிழல் போர்க்களம். ஈரானிய கப்பல்கள் இலங்கைக்கு வருவது அந்த நாட்டின் நட்பு தேடல் என்றால், அவை அங்கு வைத்து தாக்கப்படுவது மேற்கத்திய நாடுகளின் திட்டமிட்ட துரோக வேட்டை என்றே சொல்ல முடியும். இப்படிக்கான ஒரு சூழ்நிலையில்தான் இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில். இலங்கையின் தற்போதைய வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பில் உள்ள ஓட்டைகளை இந்த கேள்வி தோலுரித்து காட்டுகிறது. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல்கள் மூழ்கடிக்கப்படுவதும் அதற்கு பதிலாக மற்றொரு கப்பல் அதே இடத்திற்கு வருவதும் இலங்கையை ஒரு சர்வதேச போர்க்களத்திற்குள் இழுத்துவிடும் திட்டமிட்ட சதி என்ற நிலைப்பாடு அங்கு கேட்கப்பட்டிருந்தது. அதாவது இலங்கை ஒரு சதிக்குள் இழுத்து விடுவதற்கான முயற்சிதான் இது என்ற கேள்வியை அவர் இந்தியாவை நோக்கி கேட்டிருந்தார். இதற்கான இது ஒரு சர்வதேச போர்க்களத்திற்குள் இழுத்துவிடும் திட்டமிட்ட சதி என்ற வாதத்திற்கான வலுவான காரணங்களை நோக்கி நாங்கள் நகருகிற போது யுத்த வலயம் என அறிவிக்கப்படும் அபாயம் ஒன்று இங்கே காணப்படுகிறது. ஒரு நாட்டின் கடல் எல்லைக்குள் அல்லது அதற்கு மிக அருகாமையில் அடிக்கடி வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் தாக்கப்படுமானால் சர்வதேச காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைப்புகள் இந்த பகுதியை ஹை ரிஸ்க் ஏரியா, அதாவது அபாயகரமான பகுதி என அறிவிக்கும். அப்படி அறிவிக்கப்பட்டால் இலங்கையின் கொழும்பு மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை குறையும். இது இலங்கையின் ஏற்கனவே பலவீனமாக உள்ள பொருளாதாரத்தை மொத்தமாக சிதைக்கும் ஒரு பொருளாதார சதியாகும். அதேபோல சாமர சம்பத் குறிப்பிடுவது போல அமெரிக்காவின் MK-48 டார்பியோ தாக்குதல் இலங்கையின் காலி கடற்பரப்புக்கு மிக அண்மையில் நிகழ்ந்துள்ளது. ஈரானிய கப்பல்கள் இலங்கையை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதி வருகிறது. ஆனால் அந்த தகவல்களை இந்தியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு வழங்குவதன் மூலம் இலங்கை அறியாமலேயே ஒரு தகவல் தரகராக மாற்றப்பட்டுள்ளது. இது ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தி இலங்கை ஒரு இலக்காக மாற்றும் சதியாகும் என்று சொல்லலாம். ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட அதே இடத்திற்கு 100க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் இரண்டாவது ஈரானிய கப்பல் வருவது இலங்கைக்கு விடுக்கப்பட்டு ஒரு உளவியல் அழுத்தம் என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த கப்பலும் இலங்கை எல்லை அருகே தாக்கப்படின் ஈரான் தனது பதிலடியை இந்திய பெருங்கடலில் தொடங்கும். அப்போது இலங்கை தனது வான்பரப்பையோ அல்லது கடல் பரப்பையோ பயன்படுத்த கொடுத்தால் அது நேரடியாக போரில் குதித்ததாக கருதப்படும். இது இலங்கையை வலுக்கட்டாயமாக போருக்குள் இழுக்கும் ஒரு செயல் என்றே கருத முடியும். இப்படியான ஒரு சூழலில் தான் ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தின் கேள்வி பலருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இலங்கை ஒரு அணிசேரா நாடு என்று கூறினாலும் தற்போதைய சூழலில் வல்லரசு நாடுகள் இலங்கை ஒரு இராணுவ கிடமாக மாற்றி வருகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியின் வேட்டை இலங்கை கடலில் நடப்பதும் அதற்கு ஈரானின் சவால் இலங்கையை மையப்படுத்தி இருப்பதும் இலங்கை தீவை ஒரு சர்வதேச சதிக்குள் தள்ளும் இரத்த களரியின் ஆரம்ப புள்ளியாக இது காணப்படுகிறது என்ற முடிவுக்கு வர முடியும். ஆக இலங்கையினுடைய கடல் பரப்பை நாடி வரக்கூடிய ஈரானிய கப்பல்களும் தொடர்ந்து தாக்குப்பிடமாக இருந்தால் இலங்கையினுடைய எதிர்காலம் என்பதும் இலங்கையினுடைய அமைதி என்பதும் இலங்கை மக்களுடைய பாதுகாப்பு என்பதும் கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆகவே இந்த விவகாரத்தில் இலங்கை இப்போது என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சர்வதேச வர்த்தக தொடர்புகள் இருக்கலாம். ஈரானுடைய கப்பல்கள் இலங்கைக்கு வர வேண்டும் என்பது ஒரு தேவையாக இருக்கலாம். ஆனால் ஈரான் ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்ற காலப்பகுதியில் ஈரானிய கப்பல்கள் இலங்கைக்கு வருவதனால் தான் ஒரு பொருளாதாரம் விருத்தி அடையும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அழிவின் ஆரம்பத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தப் போகிறது என்று கருதிக் கொள்ள முடியும். ஆகவே இலங்கையினதும் இலங்கை மக்களுடைய பாதுகாப்புக்குமாக எப்படியான நகர்வை அரச நிகழ்ச்சி எடுக்கப் போகிறது என்பதும் அல்லது தொடர்ந்தும் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளை அவர்களுடைய தாக்குதல் இலங்கை கடற்பரப்பில் இடம்பெறப் போகிறதா? அதேவேளை இன்னும் ஒரு கேள்வியும் அனுபவ பாடமும் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம். அதாவது 1940களில் திருகோணமலையில் ஜப்பான் பிரித்தானியாவினுடைய ஆதிக்க நாடு என்ற அடிப்படையில் குண்டு வீசியது. அப்படியாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் என்று இலங்கையினுடைய பரப்புகளுக்குள் குண்டுகள் வீசப்பட்டால் நிலைமை என்ன?